ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி சூப்பரான நெத்திலி மீன் குழம்பு தான் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சிம்பிளாக பேச்சுலர் பிகினர்ஸ் எல்லாருமே செஞ்சிடலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் எடுத்துக்கோங்க. சின்ன பூண்டு பல் ஒரு 6 பீஸ் அளவுக்கு எடுத்துக்கோங்க. 2 பழுத்த தக்காளி, 10 பல் சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் மட்டும் கூட சேர்த்துக்கலாம். நான் கம்மியாக இருந்ததுனால பெரிய வெங்காயம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அதனால் சின்ன வெங்காயம் மட்டும் இருந்துச்சுன்னா ஒரு 15 பல் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்த்துட்டு அது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு, குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு, 3 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள், அவ்வளோதான். வேறு எந்த மசாலாவும் தேவையில்லை. எல்லாத்தையும் நல்லா பல்ஸ் மோடில் ஒரு 2-3 வாட்டி நல்லா குறப்பாக அரைச்சி எடுத்து உரமாக வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு இருக்கணும். ரொம்ப பேஸ்ட்டாக தேவையில்லை. இந்த அளவுக்கு அரைச்சி அப்படியே உரமாக வச்சுருங்க. இப்போ ஒரு மண் சட்டியில் 3 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் செஞ்சிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. நல்லா மிதமான சூட்டில் வெந்தயம் நல்லா காந்திராமல் இந்த அளவுக்கு பொரியிறப்பயே நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கணும். வெந்தயம் காந்திருச்சுன்னா அந்த குழம்போட டேஸ்ட்டே மாற்றிடும். அதனால் வெந்தயம் பொரியிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் மீன் குழம்புக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் தண்ணி ஊற்றிட்டு அதையும் கலந்து சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சுருங்க. நல்லா கொதித்து வேகட்டும். மசாலா, வெங்காயம், தக்காளி எல்லாம் பச்சை வாடை போய் நல்லா கொதித்து வெந்து வரட்டும். ஒரு 10 நிமிஷம் மீடியம் சிம்மில் வச்சு அடுப்பை நல்லா குறைச்சிருங்க. வேக வைங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கொதித்து வந்துடுச்சு. இப்போ நம்ம எலுமிச்சைப்பழம் அளவுக்கு புளியை ஊற வச்சு கரைச்சி வடிகட்டி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், நல்லா சுண்டி வந்துடுச்சு. நம்ம ஊற்றின தண்ணி, மசாலா பச்சை வாடை போய் இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்ச புளியை சேர்த்துக்கோங்க. புளி தண்ணி எந்த அளவுக்கு நமக்கு குழம்புக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டு இந்த ஸ்டேஜில் உப்பை செக் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தலைன்னா இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா மூடி வச்சு கொதிக்க வச்சுக்கோங்க. பாருங்கள், நல்லா கொதித்து சுண்டி வந்துருச்சு குழம்பு. இந்த அளவுக்கு சுண்டி வந்துருச்சு. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க மீன், எந்த மீன் வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ நெத்திலி மீன் சேர்த்துருக்கேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நெத்திலி மீன் குழம்பு. இப்போ இந்த ஸ்டேஜில் நெத்திலி மீனை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா லைட்டாக அப்படியே கலந்து விட்டுட்டு அப்படியே மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் அப்படியே சிம்லேயே வச்சுருங்க. அடுப்பு ரொம்ப வேகமாக இருக்கக்கூடாது. ஏன்னா திக்காக இருக்கிறதுனால குழம்பு டக்குன்னு அடி பிடிச்சிரும். அப்படியே மூடி வச்சுட்டு கொதிக்க வைங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிலை லாஸ்ட்டாக சேர்த்துக்கோங்க. நல்ல மணமாக இருக்கும். லைட்டாக ஒரு ஓரமாக அப்படியே கலந்து விட்டுட்டு திரும்பியும் ஒரு 10 நிமிஷம் அடுப்பை சிம்லேயே வச்சு மூடி வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. 10 நிமிஷம் கழிச்சு ஒரு அரை மணி நேரம் கழித்து அடுப்பை ஓப்பன் பண்ணிங்கன்னா சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆகிடும். சாப்பாட்டோட, இட்லியோட, தோசையோட எல்லாத்துக்கும் செம்ம காம்பினேஷனாக இருக்கும். இதே போல் அளவுகளோட உங்கள் வீட்டில் நீங்களும் இதே போல் செஞ்சு பாருங்கள். டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம்.